கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம். ரொம்ப குசியா. ஆமா, இன்னைக்கு ஒண்ணு செய்யறதுக்கு நான் ஒரு 3 வீடியோ எடுத்து வந்துக்கிறேன். ஓ of course this is a give and take policy. இந்த வார்ல வந்து அடுத்த 3 வீடியோ நான் இறக்குறேன். இந்த வீடியோ பார்த்து இவர் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறான்னு பார்ப்போம். ஸோ நீங்க வாட்ச் பண்ணி தப்பா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஓகே, நீங்க யூ ஆர் வாட்சிங் KT5 சேனல். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச் த வீடியோஸ். ஸோ மொதல் வீடியோ நான் போடுறோம் டாப் 3ல. 3வது வீடியோ இதுதான். கண்ணாடி தாத்தா பத்தியா? வாவ், எவ்வளவு ஹைஜீனா இருக்காது. எத்தனை பேர் வீடியோ இருக்கிறாங்க. ஐயோ அக்கறை அக்கா. Oh my god, this is a specific video. Wow. கைய விட்டு அலாசுவோம் நாங்க. எத்தனை பேரு? ஐயா அப்படிலாம் பானிபூரி பிடிக்குமா? சூப்பரா இருக்கும். திங்கிறியா? எஸ், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். கண்ணாடி தாத்தா வேற லெவல் சம்பவம். சோ இது பாத்தீங்கன்னா அந்த கையில இருக்கிற கிருமி தான் அந்த டேஸ்டோட மெயின் காரணம். இதுக்கு முன்னாடி அவர் எங்க தெரியுமா கை வச்சிருந்தாரு? ஐயா சாமி விடுங்க, பானிபூரி சாப்பிடலாம். அவரு எங்கயோ பின்னாடி சொரிஞ்சிருப்பாரு, மூக்க சொரிஞ்சிருப்பாரு, காதுக்குள்ள விரல விட்டுருப்பாரு. அந்த கைய வச்சு ஒரு அலாசனா இருப்பாரு. வீடியோ ஸ்டார்டிங்ல ஏதோ வந்து அவருக்கு பிடிச்சு போட்டு தான் நினைச்சேன். எனக்கே வினயமா வந்து நான் தான் சொன்னேன்ல இது எனக்கு இல்ல அப்படின்னு. ஏன்னா நான் அதை திங்க மாட்டேன். ஏன்னா நான் தான் அதை திங்க மாட்டேன்ல. சோ இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன தவறுகளை அவர் செஞ்சிருக்காங்க. முத கையை விட்டு குழப்பினது. ஏன்னா கஸ்டமர் பார்க்கலனாலும் பரவாயில்ல, கஸ்டமர் பார்த்துட்டு இருக்காங்க, குழப்புறாங்க. அடுத்தது அவர் பண்ணது, இந்த ஒரு கவரை எடுத்துட்டு அந்த கவர் அதுக்குள்ள அலசி விட்டு கீழே ஊத்தி அப்படியே அந்த கவரே அலசினாரு. பாத்தீங்களா? அந்த கவர் மேல எவ்வளவு குப்பை இருக்கும், எங்கெங்க வச்சு இப்படிதான் கீழே வச்சிருப்பாரு. கிரவுண்ட்ல வச்சிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிரவுண்ட்ல வச்சுட்டு கீழே மண்ணெல்லாம் இருக்கும். அந்த கவர் வச்சுத வேற எங்கப்பா வச்சிருப்பா? சுவிஸ் பேங்க்ல வச்சிருப்பானா? எங்க வச்சிருக்கான்? நீ இந்த பானிபூரி காவடி தூக்குறது விடுற முத சும்மா காண ஏத்துறாமன. அந்த கவர் எடுத்துக்கிட்டு அதுலயே அந்த மண்ணோட தூக்கல. இத்தனை நாள் அதுதான் சாப்பிட்டு இருந்தேன். வா இன்னும் 2 பிளேட் பையா இருக்காரு. பையா 2 பிளேட் பானிபூரி தேவா. எனக்கு தெரிஞ்ச இந்தியாவோட தான். அந்த இந்தியா வச்சு நான் உனக்கு வாங்கி தரேன், சரியா? அதுக்கப்புறம் அந்த மனுஷன் கொடுத்தத ரசிச்சு ருசிச்சு வீடியோ எடுக்கிறாங்க. இதெல்லாம் ஜனநாயகம். வீடியோ எடுக்கிற சுதந்திரம் இருக்குங்க. அவர் செஞ்சதெல்லாம் எடுத்து அந்த வீடியோ எடுத்து வாவ் திஸ் இஸ் பெஸ்ட் பானிபூரி எவர் அப்படின்றாங்க. அவர் அந்த டேஸ்டிங் இங்க பாருங்களேன் அப்படின்ட்டு எல்லாம் எடுத்து காட்டுறாரு. இங்க பாருங்க எவ்வளவு கன்சிஸ்டன்சில இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு கையில எடுத்து காட்டுறாரு. கரண்டியே இல்ல. ஐ திங்க் சோ இவர் வந்து வேணாம் அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க என்ன சொல்லுங்க? கரண்டி இருக்குப்பா, கரண்டி இருக்கு. அது என்ன மயத்துக்கு அந்த கரண்டி அப்படின்றதா உனக்கு புரியல. அது எதுக்கு அது அப்படின்றது. சரி இதெல்லாம் இருக்கட்டுங்க. கடைசியா ஒரு கூட்டம் குடு எனக்கு கூட முந்தி அடிக்கிறானுங்க பாரு. இவனுங்க எல்லாம் பார்த்தாலே சப்புன்னு அடிக்கணும்னு தோணுது. அவன் பிரச்சனை உனக்கு நல்ல அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. இது போதுன்னா அந்த பானிபூரிக்கு பெஸ்ட் ஹைஜீன் ஃபுட் இன் தி வேர்ல்ட். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? ஆக்சுவலி நான் எல்லா இடத்துல நான் தப்பா சொல்லல. ஆக்சுவலி நான் ஒத்துக்கிறேன். எல்லா இடத்துல நான் தப்பு சொல்ல வரும்ல. சில பேர் இந்த மாதிரி ரோட் சைட்ல இருக்கிறது டேஞ்சர் தான். சீரியஸா சொல்றேன், சரியான டேஞ்சர். அந்த ரசத்தை பார்த்தா கொதிக்க விடுறாங்களா, எந்த ஒரு மேட்டரும் கொதிக்க விட்டாதான் அதுல வந்து இது கெடும். என்ன சொல்றேன்னா ஒரு பாக்டீரியாஸ் எதுவும் கெடும். ஆனா அந்த ரசத்துல அப்படி பண்றதே இல்லை. கரெக்டா? புளி தண்ணியை கலக்கிறானுங்க, மசாலாவை போடுறானுங்க, அது அப்படியே தண்ணி, அவ்வளவுதான். எல்லா பானிபூரி கடையிலயும் அந்த தண்ணியில மசாலா கொதிக்க வச்சு பாத்துருக்கீங்களா? ரசத்தை கொதிக்க வச்சு பாத்துருக்கீங்களா? அப்ப அது எப்படி வந்து கேட்டா மஞ்சத்தூள் போட்டேன் பையா அப்படின்னு. நீ பண்ண வேலைக்கெல்லாம் மஞ்சத்தூள் போதுமாடா அப்படின்ற மாதிரி இருக்கு. எந்த பயனும் இல்ல. மஞ்சத்தூள் ஆன்டிபயோட்டிக் போட முடியும், அள்ளி போட முடியாது அது. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நல்ல கடை ஆக்சுவலி இருக்கு. நல்ல கடைகள்லாம் க்ளவுஸ் போட்டுக்கிட்டு ஈவன் அவங்க அந்த ஒரு டீசன்சியோட டிசிப்ளினோட தராங்க. அந்த மாதிரி இடத்த பார்த்து சாப்பிடுங்க. காஸ்டா தான் இருக்கும். நல்லது 10 ரூபாய் இருக்குன்னா அப்படித்தான் தருவோம் அப்படின்ற மாதிரி. என்ன சொல்லணும், இடம் பொருள் ஏவல் இத பார்த்து சாப்பிட்டுக்காங்கன்றாங்க. அடுத்த வீடியோ போலாங்களா? ஐயா வாங்க என்னன்னு பாக்குறியா? குடல், போட்டி,
போட்டி அப்பளம். இங்க பாருங்க பாருங்க. ஓகே, நம்பர் 1 போட்டி. அது என்ன கருமை என்னன்னே தெரியல, சுத்தி எல்லாம் புகை மூட்டமா இருக்குது, கண்ணங்கரியா இருக்குது. இடத்த பாருங்க நீங்க. அதான் சொல்றப்பா, பின்னாடி மூட்டைய பாரு. ஐயோ, அந்த என்ன சீரியஸா சொல்றேன், ஒரு 40 தடவை அந்த எண்ணெயில போட்டு எடுத்திருப்பானுங்க. என்ன கருமுன்னு தெரியல. இது என்னடா இது, ஏதோ கறியை எடுத்து கலக்கி ஊத்துற மாதிரி அந்த எண்ணெய். இங்க ஒரு மாதிரியா தான் இருக்கும் வளைக்க. முதல் விஷயம், கன்ஃபார்மா கார்சினோஜெனிக், அதாவது கேன்சரை உண்டாக்கக்கூடிய எல்லா பொருட்களும் அதுல இருக்கு. ரெண்டாவது, இந்த பரட்டு தலை மண்டையன் பயங்கர ஃபேமஸ் நார்த் இந்தியால. இவன் ஆக்சுவலி சரியான ஃபேமஸ். இவன் டீ கடைக்கு இவன் பண்ற ஸ்டைலுக்கு அந்த கூட்டம் வருது, பைத்தியக்காரன். சரி, கூட்டம் வருது, ஓகேங்களா. அவன் என்ன பண்றான்னா, பாலை ஊத்தி பீச்சு அடிச்சுட்டு அது நாக்க நக்கிறது, அதுக்குள்ள கை விரல விட்டு ஆட்டுறது, இதெல்லாம் பார்த்தோம் வாங்குறாங்க. அவன் கடையில் ரொம்ப டேஸ்டா இருக்கு. அவன் செலிபிரிட்டி பாவன், பேனரா கட்டி இருக்கான் கடைக்கு. அவன் கிடக்குறான் லூசு பே, நீங்க சாப்பிடுங்க. ஏதோ பாத்துக்கிட்டு வந்தீங்களா? எனக்கு பிடிச்சி முதல் வீடியோல பானிபூரி அவுட்டு, ரெண்டாவது வீடியோல டீ அவுட்டு. டீ அது அப்புறம் இந்த போட்டி பிடி சாப்பிட மாட்டியா நீ அந்த கூடல? அப்ப நீ தப்பிச்ச, சாப்பிட மாட்டேன். அப்புறம் இந்த 3வது வீடியோல அது கீழே கொட்டிருச்சு. காரப்பூரி, of course it's a பேல்பூரி. பேல்பூரி அதான் அது. எனக்கு இப்ப இத்தனை சொன்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களே, சொன்னேன். வேற ஒண்ணும் இல்ல. திருச்சி அதெல்லாம் சாப்பிட்டாங்களோ? இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல, அவன் தான் சொன்னான், நான் அங்க வரல. அடுத்து பாத்தியா, அது வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல உணவு தர்றவரு தும்பிட்டு கையை கழுவாம, அது வேற ஏன்ப்பா கையை கழுவிட்டு அப்படின்றதுக்கு தும்பிட்டு அப்படியே எடுத்து குண்டா வா அப்படின்னு எடுத்து தயிர் சாதத்தை எடுத்து போறாரு. அவர் கையில தும்புன அந்த எச்சையோட அந்த சோறு வந்திருந்தா அது கோயில் பிரசாதம் இல்ல, உங்களோட உடம்பு சரியாம இல்லாம போறதுக்கு அவர்கிட்ட இருக்கிற அந்த தும்பலோ ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களுக்கு வருது. கடைசியா இன்னொன்னு, இவர் தெரியாது, இவர் தான் ட்ரம்ஸ் பிளேயர். அப்படியே ஒரு கையை வச்சு நாட்டியத்துல அப்படியே விளையாடுவாரு. என்ன இப்படி ஏன் மத்தளத்துல அடிக்க முடியாது? மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடி அந்த மாதிரி எல்லாம் இருக்காதா? ஏதோ ஒண்ணு கைய உள்ள விடுறான், அது கரெக்டா? அவன் கையை வெந்து போயிடுச்சுன்னா அதுல இருக்கிற மீட் எல்லாம் அதுலதான் இருக்கும். கையில என்னவோ இருக்கு, என்ன சொன்னீங்க? எனக்கு அது பிடிக்கல. என்ன சொன்னீங்க? அதிகமா வேக வச்சு சாப்பிட்டா, அதான் வந்து கொதிக்க விட்டா எல்லாமே சாதம் சொல்லிட்டீங்களா? இன்னும் கொதிக்குது. அது எண்ணெயே கன்றாவியான என்னடா அதுதானே கேன்சர் வர்றதுக்காக முதல்ல நீங்க என்ன சொல்ற? பானிபூரிக்கு வந்து நீங்க அப்போஸ் பண்ணதுனால இது வரைக்கும். சோ இதுல இருந்து என்ன தெரியுது, இவனுங்க பண்ணது பூராமே கன்றாவியான விஷயங்கள் தான். அந்த ஃபுட்டு தூக்கி இன்னொரு கப்புல போட்டாங்க பாருங்க, ஒரு இது அந்த கடைசி வீடியோல நான் இதனால என்ன சொல்ல வரேன்னா, அவன் எல்லாரும் அது கீழே ஃபுல்லா ஊத்துறான்னு அதை விட்டுருங்க. அந்த டப்பா ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு ஃபுட் கிரேட் டப்பாவான்னு நம்ம பார்க்கணும். டப்பா தான். எப்படி சொல்றீங்க? ஏதோ ஒரு 2 நாட்டுங்க அந்த மாதிரி ஆர்டர் கொடுப்பாங்கல்ல, அவங்க இருந்து வாங்க டப்பாவை ஸ்டிக்கர் கிழிச்சு யூஸ் பண்றாங்க. அப்படி ரீசைக்கிள் யூஸ் பண்றா, அப்படி பண்ணக்கூடாது. ஒரு டைம் அதை யூஸ் பண்ண தூக்கி போடணும். அதை விட்டு திருப்பி வச்சிருந்தேன்னா அது ப்ராப்ளம் தான். ஓகே, அடுத்த வீடியோ பார்க்கலாமா? வா, சூப்பர் டாபிக். வெல்கம் டு wow, shawarma. My God, it's so great. Looking so beautiful, so elegant, just looking like a wow. வாடா shawarma ரசிகா. ஸ்ரீராம் இந்த வீடியோ பார்த்தானா கழுவி ஊத்துவான். ஷவர்மா சாப்பிட போற அப்படின்ட்டு கழுவுறியாமாத? ஏன் எது கழுவணும்? இப்போ எது கழுவணும்ன்றேன். என்ன கழுவுனா அதுதான் கிருமியெல்லாம் போயிடும். கிருமி போயிடும், டேஸ்ட் போயிடும். அப்பா பொண்ணாமத்தியா பொண்ணு தொட்டு கும்பிடுறது. அண்ணா என்னால முடியல.
டேய் நான் உள்ளட சாரி பண்றதெல்லாம் பண்ணிட்டு கன்றாவி ஐஸ்ல இருந்து அப்படி சிக்கனை தூக்கிட்டு அப்படியே அவன் மாட்டிட்டு வெங்காயத்தை வெட்டிட்டு எது தொட்டு போடுறாரு. எதுவும் என்ன மன்னிச்சிருங்க சிக்கன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு எதுவும் சொல்ல முடியாத ஒரு தர்ம சங்கடத்துல இருக்கேன். எனக்கு சவர்மா பிடிக்கும். சாவு உனக்காக தான் இந்த வீடியோவே. எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. எவ்வளவு சூப்பரா இருந்துச்சா? சீரியஸா சொல்றேன், இத பாத்துட்டு நீ சவரமா தின்னா நீ தாண்டா. இல்லங்க நீ வேற லெவல். இல்லங்க இல்ல வேற லெவல். ஒரு சில இடத்துல எல்லாம் நல்லா தான் பண்ணுவாங்க. ஓகே சூப்பர் பேசலாம். ஒண்ணு சிக்கன் அவுடேட்டட் பிரதர் எப்ப எடுத்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இருக்கு இது ஐஸ் பண்ணிட்டு அந்த ஐஸ்ல பண்ணிட்டு அது தாவிங் மெத்தட்ல எடுத்துட்டு வந்துட்டு அது நீ ரூம் டெம்பரேச்சருக்கு எடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் நீ அந்த வந்து ரூம் டெம்பரேச்சர் எடுத்துட்டு வந்த உடனே நீ குக்கிங் போயிடணும். நீ அத கேப் இருக்க கூடாது. ரொம்ப டைம் கேப் விட்டா அதுல மைக்ரோப்ஸ் வளர்ந்துரும். இவ்வளவு பிரச்சனைகள் சிக்கன் ஹேண்டில் பண்றது இருக்கு. நார்மலா இது எனக்கு தெரிஞ்சு வந்து நாட்டு சிக்கன் கிடையாது, பிராய்லர் தான். இது பிராய்லர் தான். நாட்டு சிக்கன் எவன் பண்றான் சவர்மா சொல்லு? பேச்சுக்கு சொல்றேன், பிராய்லர் தான். நார்மலா சிக்கன் எடுத்தாவே அதை 9 வியாதி நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இது வந்து எத்தனை நாள் எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ பார்த்தா மினிமம் இது கிட்டத்தட்ட மீந்து போன சிக்கன் எங்க இருந்து வாங்கிட்டு வந்துக்கிறான். குப்பத்தூர்ல போட்ட சிக்கன் மாதிரி இருக்குது இது. பாக்குதே சொல்லுங்க. அதுக்காக வன்மத்தெல்லாம் கேட்காதீங்க. எடுத்தாச்சு கொட்டிட்டான். அது இருக்கிறதா பார்த்தா பல மாசம் இருக்கு போல. ஆல்ரெடி ஊசி போட்டுதான் வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு பொருள் கிளம்பிட்டு இருக்கு. இது பல மாசம் தெரியல. ஆமா என்ன கருமத்தை போட்டிருக்கான்னு தெரியல. அது நல்லா இதாயிடுச்சு. ஃப்ரீஸ்ல பைண்ட் ஆயிருக்கு. டெம்பரேச்சர் வெளியே வச்சிருக்கான். அவன் ஆக்சுவலி டெம்பரேச்சருக்கு வெளியே எடுத்து வச்சிருக்கான். ஆக்சுவலி அதெல்லாம் ஒட்டி இருக்குது. அது ஒட்டு அது சும்மா மசாலா போட்டு நல்லா இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர், அந்த ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் கிட்ட அனுப்பணும். இதெல்லாம் இதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. நம்ம வீடியோ பார்த்தோன்னே தான் பார்த்து அவங்க ஆக்ஷன் எடுக்க போறாங்க. ஒரு நப்பாசை நம்ம லோக்கல் அதெல்லாம் விட்டுருவோம்டா. ஆனா இவ்வளவு வேலையை பண்ணிட்டு தொட்டு கும்பிடுறான் பாத்தியாடா. ஏதோ சொல்லி நேர்த்தீங்க மாட்டிக்க கூடாது. எனக்கு இன்னும் அதை டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. எனக்கு வந்து எனக்கு இது போதும். அவரு போடுறப்ப தெரியுமா, ஐயா மன்னிச்சிருங்க, இது சாப்பிட்டு உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கு, நீங்க போலீஸ்க்கு சொல்லுங்க. நீங்க கேரளால ஒரு 2 பேர் இறந்தாங்களா? ஆமா, அதை பார்த்து திருந்தேன் நானு. அந்த நியூஸ் நடக்குது. ஆனா ஈவினிங்கே வந்து சவர்மா சாப்பிடுறோம். ஆக்சுவலி சவர்மான்றது நம்ம ஃபுட்டு கிடையாது. அது சாப்பிடறதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு. அது நம்மளோட ஓன் ரிஸ்க்ல தான் மோஸ்ட்லி நம்ம சாப்பிட்டு இருக்கோம். இதுக்கு சவர்மா ரசிகர் நீங்க எல்லாம் படையெடுத்து வருவீங்க. ரசிகர் சொல்லுங்க. நான் ஏதாவது ரசிகர் கூட்ட வச்சிருக்கேன். ஆமா இருக்கு. நீ தான் ஃபேன் பேஸ் தலைவனா கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. சோ இப்ப என்ன சொல்ல வரோம்னா, இந்த ஷவர்மான்றது கரெக்டான மீட்டா இருக்கணும், நல்ல கெடாத சிக்கனா இருக்கணும். அது சாப்பிட்டு பாக்குறப்ப நீங்க கண்டுபிடிக்கல. இல்ல இதுல அந்த பிங்கிஷ் லேயரை வச்சு நீங்க பிங்கிஷ் லேயரா இல்ல, எப்படி இவ்வளவு பேருக்கு எலும்பு இருக்கும். பிளட்டோட ஸ்டெயின்ஸ் மாதிரி அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கடிச்சாவே ஒரு மாதிரி ஸ்மெல்லே வந்துடும். அதே காட்டி கொடுத்துரும். மொத்த விஷயம் இன்னொன்னு, குக் ஆகாத மீட். ஒருவேளை மீட் நல்லா இருந்து அது குக்காம லப்பரியா இருந்துச்சுன்னா அதையும் நீங்க அவன் மூஞ்சில தூக்கி அடிச்சிருக்கன்றது அது வேண்டாம் நமக்கு. அந்த மாதிரி சிக்கனே வேணாம். தின்னுட்டு ஹாஸ்பிட்டல் போகணுமா? 50 ரூபாய் சவர்மா நான் திங்க மாட்டேன். எவ்வளவு சவர்மா? எவ்வளவு? 60 ரூபாய். அதுக்கு ஆசைப்பட்டு 6000 ரூபாய்க்கு ஹாஸ்பிட்டல் தருவோம். நார்மல் ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல் கூட 60,000 ரூபாய் போடுவான். பார்த்து இருந்துக்க, பொழைச்சிக்கங்க. வேண்டாம், மேக்சிமம் அதை அவாய்ட் பண்ணிட்டு வேற ஃபுட்டுக்கு போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். ஓகே, சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நீங்க நிறைய பேர் எனக்கு பிடிக்கலங்க. உனக்கு பிடிக்கவே வேணாம்டா போட. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்காது, எனக்கு தெரியும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்காது. நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து வெளியே வந்துடுறதுக்கு நம்ம முடிஞ்ச ஒரு முயற்சி செய்யணும். நல்லதா இருந்தா மட்டும் சாப்பிடணும். அப்பதான் நம்ம ஹெல்த்த நம்ம தான் பாத்துக்கணும். ஓகே, பேர் வச்சிடலாமா? என்ன பேர்? என்ன பேர் வைக்கிறேன்? கொஞ்சம் வீடியோ நிறைய இன்ஃபர்மேஷன் அவ்வளவுதான். கொஞ்சம் வீடியோ நிறைய இன்ஃபர்மேஷன். சரியா? சரி, கட் பண்ணிக்கோங்க. அடுத்து போயிடலாம். என்னவோ பேரை சொல்றேன். உங்களுக்கு இந்த ஷோக்கு எதாவது நல்ல பேர் தெரிஞ்சிச்சுன்னா கீழே பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. அந்த பேரை நாங்க வந்து எடுத்துக்கிறோம். அடுத்த வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது இவர் பேர் பாரதி, என் பேர் பிரகீஷுங்க. நாங்க 2 பேருமே ஃபுட் டெக்னாலஜிஸ்ட். அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம். அப்பப்போ சொல்லணும், எல்லாம் தெரிய மாட்டேங்குது. நீ யாரா இதெல்லாம் வந்து பேசுறதுன்னு கேட்பீங்க. அதுக்குதான்
முன்னாடியே நம்ம சொல்லிடுறோம், நாங்க ஒரு ஃபுட் டெக்னாலஜிஸ்ட். எல்லாரும் யாரும் சொல்லாம. ஆமாப்பா, ஃபுட் டெக்னாலஜி சமைக்கிறவங்க நினைச்சுப்பாங்க. நாங்க சமைக்கிறோம், கேட்டரிங் கிடையாது, கேட்டரிங் இல்லைங்க, அது கிடையாது. நாங்க வந்து உணவு பாதுகாப்பு துறை. துறையா, நீ எந்த துறையில இருக்கிற? உணவு பாதுகாப்பு, அது வந்து சம்பந்தமா நாங்க படிச்சிருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரியும். சரிங்களா? உணவு தொழில்நுட்பம் பாதுகாப்பு துறை சம்பந்தம் சொன்னேன். ஆமாங்க, நாங்க தாங்க அது. சரிங்களா? நாங்களும் ஓகே. சோ அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறோம். பாய். இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட வரும். பாய் சொல்லி முடிச்சிடுங்க. பாய். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம ஜோடி உண்டு போயிடும்.